ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவும் உப்பு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசையணும். இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ இது மேலே ஆயில் லைட்டாக விட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு கால் மணி நேரம் பக்கமாக. இப்போ வந்து இதை வந்து உருண்டைங்களாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து 3 உருண்டைங்க வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து பரோட்டாக்கு மாவு தேய்ச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மெலிசாக நல்லா உருட்டி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பரோட்டாவுக்கு மாவு தேய்ச்சாச்சு. இதை வந்து சூடான தோசை கல்லில் போட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. இப்போ பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கட்டமாக ஒரு ஷேப்பில் வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் போதும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது சில்லி போடுறதுக்காக சில்லி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சில்லி போடுறதுக்காக நான் வந்து ரெடிமேட் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மசாலா இருந்தால் போதும். இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா பரட்டி எடுத்துக்கணும் ஃபுல்லாக. இது வந்து ஊறணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து பரோட்டா நல்லா புரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் வெங்காயம், ஒரு முழு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, இதுவே போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இந்த வதங்கினதும் இந்த பொரிச்சு வச்சுருக்க சில்லி பரோட்டாவை வந்து நம்ம இதை கொட்டிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக மிளகு தூவி விட்டு ஒரு பரட்டி அவ்வளோதான், சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.